வணக்கம். இது நம்ம சேனல் பிடிக்டர் ஏஜே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கிலீஷ் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஈசிஎன் செக் சூப்பர் சீரிஸ் T10 அடுத்த டோர்னமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. பிரபலம் இல்லாத டோர்னமெண்ட்டில் கிரிக்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி நடக்கும், என்னென்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்ற பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு. லைனப் வருமானது டவுட்டாக தான் இருக்குது. பார்த்து போடுங்க. லெஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் தான் நடக்க போகுது. லெஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சேஃப் கேம் ஆடுங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எல்லா மேட்ச்லேயும் எனக்கு 2000 வேணும் 1000 வேணும்னு நினைக்க வேணாம். எல்லா மேட்சும் நான் ஜெயிக்கணும்னு நினச்சி போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த மேட்ச் யூசிசி விசஸ் பிசிசி. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச் ப்ரிடிக்ஷன் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த மேட்ச் ப்ரிடிக்ஷன் எப்படி பண்ணுற பற்றி நம்ம பார்க்கலாம். யூசிசி விசஸ் பிசிசி. இந்த 2 டீமும் கம்பேர் பண்ணும்போது பிசிசி ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங் டீம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டீம். யூசிசியோட கம்பேர் பண்ணும்போது யூசிசியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி அவங்க மேட்ச் ஆடிடுவாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருங்க. ஓரளவு டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். சில பிளேயர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் சரியாக கிடைக்கல, உறுதியாக சொல்ல முடியல. அதனால தான் அவங்க பிளேயர்லாம் பிளாங்காக இருக்குது சில பிளேயர்ஸ்லாம். அதனால் நான் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் இவங்க ஆட போகிற மேட்ச்சை பார்த்துருவீங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதை வச்சே கூட டீம் போட்டு பாருங்கள். யூசிசி அபிமன்யு சிங். 2 டீம் விக்கெட் கீப்பருமே கிட்டத்தட்ட சேம் லெவல் தான், சேம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். 2 டீம் விக்கெட் கீப்பர்ஸுமே ஆவரேஜாக பெர் மேட்ச்க்கு 20 to 25 ரன்ஸ் ப்ளே பண்ணுற அளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் தான். ஷியாமல் ஜோஷி 9 மேட்ச்சில் 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 12 ரன்ஸ் பெர் மேட்ச் அடிக்கிறாரு. கண்டிப்பாக பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இந்த இதில், அதாவது இவங்க நாட்டில் விளாண்டுருக்க மேட்சஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 50 ஓவர் ஆனது கிடையாது. 40 ஓவர் அடிக்காங்க, T20 அடிக்காங்க. 40 ஓவரில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேட்ச் கூட அவ்வளோவா 40 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. 39 35 ஓவர்ஸ் ஆல் அவுட் ஆகுது. வெரி புவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது. T20லாம் பார்த்தீங்கன்னா சில மேட்ச்சில் 59 40லாம் ஆல் அவுட் ஆகிருக்காங்க. சில மேட்சஸில் ஆனால் நல்ல 200லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 20 ஓவர் மேட்சஸில். சில மேட்சஸில் ரொம்ப பிலோ ஆவரேஜாக விளாண்டுருக்காங்க. பிலோ ஆவரேஜாக மேக்ஸி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸோட பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு டீமுக்கு சொல்ல போனால் மினிமம் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளாட்றவர் இருக்கார். மித்தபடி எல்லாம் சொதப்பல் பேட்ஸ்மேன்ஸ் தான். பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் தான். விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பவுலர்ஸ் நல்லா பிக் பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட 6 பவுலர்ஸ்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் மட்டுமே 6 பவுலர்ஸ் 7 பவுலர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கரெக்டாக டாப் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்லையும் கரெக்டாக ஒரு டாப் விக்கெட் டேக்கிங் ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கணும். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒருத்தியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங்கில் கூட ஆல்ரவுண்டர் நல்லா விளாண்ட அளவுக்கு கூட பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளாடணும்னு தான் சொல்லணும். சில பிளேயர் நல்லா விளாண்டுருக்காங்க. பெர் டீமுக்கு ஒரு பிளேயர் அந்தளவுக்கு மோசமாக விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். வம்சி எலுகுலா 3 மேட்சஸ் 18 ரன்ஸ். ஷியாமல் ஜோஷி 9 மேட்சஸ் 109 ரன்ஸ். 12 ரன்ஸ் பெர் மேட்ச் அடிக்கிறார். பிரமோத் பகோலி கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் முந்தின மேட்ச்சு ப்ரிடிக்ஷன் போடும்போதே. இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேட்ச்சை பார்த்துட்டு கூட நீங்கள் போடுங்க பிரமோத் பகோலி. ஆனால் இந்த மேட்ச்சில் நல்லா விளாடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா விளாட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் மேட்சை விட இந்த மேட்ச் நல்லா விளாட வாய்ப்புகள் இருக்குது. நீலேஷ் பண்டிட் ஃபஸ்ட் மேட்ச் நல்லா விளாட வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் அவரோட எக்கனாமிக்கில் கன்சிடர் பண்ணி ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆல்ரவுண்டராக நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிரேமர் டீமில் பார்த்தீங்கன்னா நீலேஷ் பண்ணிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ரிஸ்கி டீமாக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் பவுலர்ஸ் எடுங்க. ஆல்ரவுண்டரில் குறைச்சிட்டு கூட குணால் தேஷ்முக் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் விளாடவே இல்லை. அர்பன் சுக்லா இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நீங்கள் அர்பன் சுக்லாவை கண்டிப்பாக வச்சிருக்கணும். 9 மேட்சஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிலோ ஆவரேஜ் விக்கெட்ஸ்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரியர் டோட்டல் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் அர்பன் சுக்லா கண்டிப்பாக நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அர்பன் சுக்லா நல்லா விளாட வாய்ப்பு இருக்குது. முஸ்தபா நவாப் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இருந்தே ஆகணும். 13 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. 3.76 எக்கனாமிக் வச்சு போல் பண்ணியிருக்காரு. அமித் பங்கர்கர் 50 மேட்ச்சில் 44 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 5.67 எக்கனாமிக்கல் வச்சிருக்காரு. இந்த மேட்ச்சில் அமித் பங்கர்கருக்கு விக்கெட் விழுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 விக்கெட்ஸ் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் அது ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஏன்னா விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எக்கனாமிக்கலும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அவங்க மித்த பேரோட கம்பேர் பண்ணும்போது. எனக்கு தோணுது ஒரு மினிமம் ஒரு 1 to 4 விக்கெட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. முடிஞ்சால் ஒரே ஒரு டீமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒருத்தி பவுலர் கிடையாது இந்த டீமில், அவ்வளோதான். இதே மாதிரி அந்த டீம் பற்றி பார்க்கலாம். அந்த டீம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் அந்த டீமில் எடுத்தால் கூட பெட்டர்ன்ற அளவுக்கு சூப்பர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர் பாருங்கள், ஆவரேஜாக பெர் மேட்ச்க்கு 23 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஆள் ஹிலால் அகமது. 116 மேட்ச்சில் 2452 2452 ரன் அடிச்சிருக்காரு. 23 ரன்ஸ் பெர் மேட்ச் அடிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியான பிளேயர். 44 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. 5.67 எக்கனாமிக்கல் வச்சு போல் பண்ணியிருக்காரு. சுதீர் கிளாட்சன் 141 மேட்சஸில் 2608 ரன் அடிச்சிருக்காரு. 23 ரன். எந்த டீம் பேட்ஸ்மேனுமே நீங்கள் இந்த அளவுக்கு ஆவரேஜாக பெர் மேட்ச் கிடைக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் கிடையவே கிடையாது. எந்த டீம் பேட்ஸ்மேனாக போய் பாருங்கள். இந்த டீம் சூப்பர். இந்த டீமு பொஹிமியன் 2 டீமும் டாப் கிளாஸ். நல்லா விளாடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க, பவுலர்ஸும் இருக்காங்க. சுதீர் கிளாசன் 141 மேட்சஸில் பாருங்கள் 2608 ரன் அடிச்சிருக்காரு. 23 ஆவரேஜாக பெர் மேட்ச்சுக்கு 23 ரன்ஸ் அடிக்கிறாரு. 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் கம்மி தான், ஆனால் பேட்டிங் லெவலுக்காண்டி எடுக்கலாம்.
அதில் அருண் அசோகன் நீங்கள் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கேப்டன் வைஸ் கேப்டன் அருண் அசோகன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த டிவிஷன் 1 T20 ஃபஸ்ட்டு 3 ரேங்கில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா ஷாரன் ராமகிருஷ்ணா 14 மேட்ச்சில் 284 ரன். இவர் ஒரு T20 லெவலுக்கு ஆடி இருக்காரு, பரவாயில்ல. ஆனால் இந்த மேட்ச்சில் அடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான லெவலாக ஒரு 10 to 15 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அருண் அசோகன் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மராக இருப்பார். ஏன்னா நீங்கள் விக்கெட் டேக்கிங் பவுலர் வேறு, அவர் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிடுங்க ஒன் ஆஃப் த டீமில். பிரகாஷ் சதாசிவன் இந்த மேட்ச்சில் ஒரு வைஸ் கேப்டனாக ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப தோணுது நல்லா ஆடுவார் அப்படின்ட்டு. ஏன்னா ரன்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆவரேஜும் இருக்குது, எக்கனாமிக்கலும் இருக்குது. மார்டின் க்ளூ 72 மேட்ச் 36 இன்னிங் தான் பேட்டிங் அடிச்சிருக்காரு. அதில் 161 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 6 ரன்ஸ் per மேட்ச் அடிக்கிறாரு, 104 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை செலக்ட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பவுலர்னால் அது மார்டின் க்ளூ தான். மறந்துடாதீங்க. மணிஷ் சாய்ஜோனி கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒருத்தியாக பெர்ஃபார்ம் பண்ணல, விட்டுருங்க. அதுக்கப்புறம் சமீரா மதுரங்கா ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 23 மேட்ச்சில் 33 ரன் அடிச்சிருக்காரு. இப்போ ஆவரேஜாக per மேட்ச்க்கு 6 ரன்ஸ் அடிக்கிறாரு, 39 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர், குட் பேட்ஸ்மேன்ஸ் இந்த டீமில் இருக்கிறாங்க. அந்த டீமுக்கு விட சிவஞானம் ஞானதீஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளராக எழுதியிருப்பேன். ஏன்னா அவரை பற்றி டீட்டெயில் கிடைக்கல. ராஜா ஞானதீஸ்வரன் ஒரு பிளேயர் இருந்தார், அவர் தான் இவரால் பேர் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதனால் கன்சிடர் பண்ண வேணாம் சிவஞானம் ஞானதீஸ்வரனை. சுதிதா உலங்களே 158 மேட்சஸில் 129 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு, 1994 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 19 ரன் ஆவரேஜாக per மேட்ச் அடிக்கிறார். ஒரு பவுலர் நல்லா விளாண்டுருக்குதுன்னா இந்த டீமில் இவர் ஒருத்தர் தான். இந்த டீம் பக்கா பேலன்ஸ்டு டீம். 137 விக்கெட்ஸ் எடுத்துக்காரு, 4.64 எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காரு. ரமேஷ் கிருஷ்ணன் குருசாமி 138 மேட்ச்சில் 141 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக உங்களுடைய மெயின் டீமில் இவரை ட்ரை பண்ணலாம். மெயின் டீமில் ட்ரை பண்ணலான்றதை விட செகண்ட் டீம் தேர்ட் டீமில் ட்ரை பண்ணலாம். வேணால் ஒரு விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவருக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் கூட மேக்ஸிமம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு விக்கெட் விழுக வாய்ப்பு இருக்குது. இவன் முக்கியமான பிளேயர்ஸ் யாராவது இருக்கணும் அப்படின்னு பார்த்துலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும், அதாவது யூசிசியை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பிளேயர். ஆனால் கீப்பர் அபிமன்யு சிங் சேர்த்துருக்கேன். 2 டீம் விக்கெட் கீப்பருமே ஒரே லெவல் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஆள் யாருன்னா பிரமோத் பங்கோலி இந்த மேட்ச் சேர்த்துக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் பிரமோத் பங்கோலி பேர் நம்ம பாருங்கள் எழுதலை, அந்தளவுக்கு ஒத்தி பெர்ஃபார்மர் இல்லைன்னு விட்டுட்டோம். இந்த மேட்ச் ஆனால் பிரமோத் பங்கோலியை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பன் சுக்லா இந்த மேட்ச் நல்லா விட வாய்ப்பு இருக்குது. முஸ்தபா நவாப் நல்லா விட வாய்ப்பு இருக்குது. நீலேஷ் பண்டிட் நல்லா விட வாய்ப்பு இருக்குது. அமித் பங்கர்கர் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் எப்படின்ட்டு. இல்லை பிரமோத் பகோலி ஃபஸ்ட் மேட்ச் நல்லா விட வாய்ப்பு இருக்குது, பார்த்து போட்டு பாருங்கள், ஒரு வேளை நல்லா விட வாய்ப்புகள் இருக்குது. நீலேஷ் பண்டிட் இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம். இதில் ருத்துராஜ் மகரே நல்ல பிளேயர்னு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அங்கங்கே கிடச்சிதே போல, அவருடைய ப்ரொஃபைல் பார்த்து எந்த டீட்டெயிலும் கிடைக்கல, பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் கேர்ஃபுல்லாக ஆடுங்க. கிரிக்கெட்டு நான் கண்டிப்பாக எல்லா கிரிக்கெட் மேட்சும் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மணி போடாதீங்க. பிசிசி பொறுத்தவரை சுதீர் கிளாட்சன், அருண் அசோகன் டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன், மார்டின் க்ளூ வரைக்கும். இல்லை கேப்டனாக நீங்கள் பிசிசி டீம் பக்கமே 2 கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டாலும் கூட தப்பு கிடையாது தான் சொல்லுவேன். அருண் அசோகன், மார்டின் க்ளூ டாப். அதுக்கப்புறம் சமீரா மர்துங்கா 23 மேட்ச்சில் 39 விக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்டின் க்ளூ 161 மேட்சஸில் 104 விக்கெட். 72 மேட்ச்சில் 104 விக்கெட். 72 மேட்ச்சில் மார்டின் க்ளூ 104 விக்கெட். கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவர் தான் நீங்கள் கொடுக்கணும். இதில் கிலால் அகமது, அபிமன்யு சிங் 2 பேரும் ஸ்டேம் லெவல் தான். இருந்தாலும் 2 பேரில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரில் அபிமன்யு சிங் இந்த மேட்ச்சுக்கு மட்டும் அபிமன்யு சிங்கை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா மிடில் அடங்குறாரு, நின்று ஆடக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் ரமேன் கிருஷ்ணன் குருசாமி 138 மேட்ச்சில் 871 ரன்னு 441 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். இந்த டாப் 6 மேக்ஸிமம் இந்த டீமில் கண்டிப்பாக எடுத்துருங்க. விக்கெட் கீப்பர் கிரால் ஆகும்போது சேர்த்து எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி கொன்சைடாக போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அந்த டீமில் பவுலர்ஸ் இருக்காங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ், ஆனால் பேட்ஸ்மேன்ஸ் இல்லை. இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா பிசிசி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நின்று ஓரளவு அடித்து கொடுத்துருவாங்க ரன்ஸ். செகண்ட் பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா யூசிசி பிடிக்கும் போது விக்கெட் வந்து நிறைய விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை யூசிசி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா விக்கெட்ஸ் நிறையா விழுந்தாலும் செகண்ட் பேட்டிங் பிசிசி பிடிக்கும்போது கண்டிப்பாக கண்டெயின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 டீம் சேம் லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பிசிசி பேட்டிங் பிடிச்சா 2 டீம் சேம் லெவலில் இருக்கிற மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுது. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அருண் அசோகன், மார்டின் க்ளூ ட்ரை பண்ணுறது பெட்டர். இதில் சமீரா மருதுங்கா அவங்களோட ஆப்ஷனில் வச்சுக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நவாப், அதுக்கப்புறம் அர்பன் சுக்லா ரேர் ஆப்ஷன், நவாப் பிரைமரி ஆப்ஷன், நீலேஷ் பண்டிட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். நீலேஷ் பண்டிட்லாம் வைஸ் கேப்டன் வேணால் ட்ரை பண்ணலாம், கேப்டன் வேணால் நவாப் வேணால் அந்த டீமில் எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டாக அப்படின்ட்டு. ஏன்னா சொல்கிறேன், நான் இந்த விக்கெட்ஸ் எடுத்துக்காரு, நவாப் வந்து பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 13 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் சொல்கிறேன், நல்லா எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காரு, விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டீம்லேயே பேட்டிங்கில் அவர் ஓவராலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்னா நீலேஷ் பண்ணிவிட்டு ஷியாமல் ஜோஷி தான் பெர்ஃபெக்டாக. இந்த இதை பாருங்கள், இந்த டீட்டெயிலை பார்த்து நீங்கள் டீம் போடுங்க. ஏன்னா ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க பேட்ஸ்மேன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. 2 டீம்லையுமே கீப்பர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 20 அபோவ் தாண்டி இருக்குது இந்த டீம்லேயே. ஆவரேஜ் 20 தாண்டது கீப்பருக்கு மட்டும்தான், வேறு யாரும் பாருங்கள் 12, 6 பேட்ஸ்மேனுக்கு வர வேண்டிய ஆவரேஜ் ஆகுது 12, 6, 10, 16. பார்த்து போடுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு தான், பின்னாடி பார்த்துக்கலாம். லைனை தான் செக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.